ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். இன்றைக்கி அமாவாசை. உங்கள் வீட்டில் என்ன செஞ்சீங்க? நம் முன்னோர்களுக்கு இன்றைக்கி அமாவாசை அதுவுமா விளக்கேற்றி சாமி கும்பிட்டு காக்காவுக்கு சாப்பாடு வைப்போம். அந்த மாதிரி எங்கள் வீட்டில் லேட்டஸ்ட்டாக எங்கள் பாட்டி இறந்துட்டாங்க. பாட்டின்னா மாமியார். அவங்களுக்கு இன்றைக்கி காக்காவுக்கு சாப்பாடு வச்சு சாமி கும்பிட்டு எல்லாம் செஞ்சோம். இன்னும் 1 வருஷம் ஆகலை. இந்த விஷயம் இன்னும் ஆகஸ்ட் மாதத்தில் வரும்னு நினைக்கிறேன். அப்பா இறந்து கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷம் ஆகுது. உண்மையிலேயே அப்பா இல்லாத ஒரு ஃபீல் என்னன்றது நான் வாழ்க்கையில் நிறைய அனுபவிச்சிருக்கேன். ஆனால் எந்த இடத்துலையுமே அப்பா இல்லைன்ற ஒரு ஃபீல் எனக்கு வந்ததே இல்லை. எங்கள் அம்மா அந்த ஒரு டேஷ் எனக்கு கொடுத்ததே இல்லை. இது வரைக்கும் அம்மா எல்லா இடத்துலையுமே எனக்கு அப்பா இல்லைன்ற ஒரு விஷயத்தையே என்னை நினைவு வர்ற அளவுக்கு நடந்துக்கிட்டாமல் அவங்க ஃபீல் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு எப்படி அப்பா இல்லாமல் இருக்கிறவங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃபீலிங் என்னென்னு என்கிட்ட சொல்லுங்கள். எனக்கு உண்மையிலே அப்பா இறந்து ஒரு 30 வருஷம் ஆகுது. இப்போது ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். ஒரு ஏஜ் ஆக ஆக தான் அதோட இது எனக்கு புரியுது. இன்னொன்று, என் ஹஸ்பண்டும் என் பொண்ணும் அவ்வளோ பாண்டிங்காக இருப்பாங்க. அதை பார்க்க சொல்ல எனக்கு உண்மையிலே ஒரு ஒரு பொறாமை இருக்குது. அது எப்படி சொல்கிறது, அப்படியெல்லாம் நமக்கு இல்லையேன்ற ஒரு ஃபீல், அது ஒரு பாசம். அதை தான் உங்களுக்கு யாருக்காவது அப்பா இல்லாமல் அந்த ஃபீலிங்களோடு இருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.